ஆமா யாரு அவர் சொல்லுவாரு மன்னார்குடியில தண்ணி வசதி கிடையாது வேற அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அதெல்லாம் இருந்துட்டு வந்தா சொல்லுவாரு அவரை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க வீட்டுக்கு வந்தா தண்ணி நான் இழுத்து கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் சமைக்கிறதுக்கு தண்ணி ஒரு 5 குடம் தேவைப்படாது குடிக்கிற தண்ணி எல்லாம் இது பண்ணலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெருவில் தான் தூக்கிக்கணும் தண்ணி இப்போ வரமாட்டேங்குது கோடை காலம் வேற தண்ணி வரமாட்டேங்குது எங்க நீங்க குடியிருந்த பார்த்தீங்களா நம்ம மாமரத்து காலனி அந்த பைப்புக்கு நம்ம போகணும் அவங்க குடியிருக்கிறவங்க அங்கே தான் போகிறது அங்கே அவங்களாம் கிணறுலாம் இப்போ கிடையாது இப்போ அங்கே இருந்த கேணியெல்லாம் தூத்தாச்சு அதெல்லாம் எப்பயோ தூத்தாச்சு இப்போ எல்லாம் பைப்பு தெரு பைப்பு மட்டும்தான் வீட்டுக்கு வீடு போர் ஆச்சு அதோட சரி அதுதான் இது வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போகும் அதோட சரி அதோட இருக்குது எங்கே இவரு தான் எங்கேயுமே கிளம்ப மாட்டேங்கிறாரு எந்த விஷயத்துக்கு எதுவும் வரமாட்டாரு போக மாட்டார் இப்போ வலைமான் கோயில் திருவிழா வேற வருது ஆமாம் ஆமாம் சொன்னாங்க பெரியப்பா சொன்னாங்க அவர் லட்சுமியை சொன்னிச்சு பெரியப்பா பேசினாங்க அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னு அதான்டா சொன்னேன் இந்த மாதிரி சரி அப்படின்னு அவளுக்கு எங்கேயும் போக முடியல வேற அவள் வரலன்னா அவளுக்கு ஆசை இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருந்தாலும் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இதாக இருக்கிறதா என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் நான் வரேன் இன்னும் இப்போ பாப்பாவுக்கு லீவ் விடுவாங்கல்ல நம்ம வரும்போது அழைச்சிட்டு வரோம் ஆமாம் அதை இப்போ லீவுக்கு இப்போ மாவூர் மீனாலாம் வந்தால பாப்பா வந்ததுன்னா 2 நாள் அங்கே போயிட்டு இருந்தது போய் 2 நாளாக இப்போ இது பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் இருந்தது அது ரெண்டாவது அதுக்கு இந்த மூளை சூடு வேற வலி லட்சுமிக்கு மூளை வேற வளர்ந்துருக்கா அதுக்கு வேற இந்த நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா இப்போ தான் இந்த நாட்டு மருந்து 3 மாதமாக வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குது அவெல்லாம் கடுக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப அவசரப்படுவோம் அம்மா மாரி இந்த மாதிரி